தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷரால் முடியாது. ஆனால் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. என்றைக்குமே நம்முடைய மனசில் நாம் ஆசைப்படுற எந்த ஒரு பொருளானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நமக்கு கைகுடி வரணும் அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லும். ஆனால் கர்த்தர் நமக்கான திட்டத்தை தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். ஏதாவது நமக்கு தேவை என்றால் நாம் ஜெபத்தில் வைக்க வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே நாளைக்கு விசேஷித்த ஜெபம் இருக்கிறது, உபவாச ஜெபம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெளிவாக எழுதி அனுப்புங்கள். சிலர் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க, நீங்கள் பேசுகிறதே எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, மெதுவாக பேசுகிறீங்களா? ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் சொல்ல வரீங்கன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியலை. ஆனாலும் உங்களுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்ம இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு அழுதுட்டுருக்குறோம். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்வார். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சதுனால சில காரியங்கள் பொறுமையாக தான் இருந்து வாங்கணும் கர்த்தர் இடத்துல, சரியா? சிலருக்கு அற்புதம் உடனே நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கர்த்தரை கோச்சிக்கக்கூடாது, நம்மளை தான் நம்ம கோச்சிக்கணும். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச இந்த ஒரு தவறு அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளை நாமே தாழ்த்தணுமே தவிர நான் ஜோம்னி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஆண்டவர் எதுவுமே தரமாட்டேக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போட்டுறாதீங்க. என்ன, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தால் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்காரு. தவிர துட்டை சம்பாதிச்சுக்கிட்டு எழுதலை. நீ என்னத்தை சம்பாதிப்பியோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஆனால் உன் புத்தியை நீ விட்டுறாதன்னு தான் அவர் நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நம்ம புத்தியை கடன் கொடுத்துட்டு அவர் மேலே பழிய போடக்கூடாது, சரியா? இப்போவும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னா நமக்காக பரிந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. என் பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்யணும், என் பிள்ளை பாவம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளையோட வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் அவரையே துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நாளைக்கு தாழ்மையாக இருங்க. என்ன, உபவாசிக்கும் பொழுது அவருடைய சமூகத்துக்கு வரும்போது மனத்தாழ்மையோடு நம்ம இருக்கணும். அதை அவர் விரும்புகிறாரு, சரியா? அப்போ அந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தோன்னா கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். புரியுதா? ஜெபம் பண்ணுறீன்னா உன்னை நீ தாழ்த்துன்னு தான் போட்டிருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை அளிக்கிறாருன்னு இருக்குது. அப்போ அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா லேசான காரியம் கிடையாது. சாதாரண ஒரு மனுஷனை போய் பார்க்க போகிறோம், ஏன் விடுங்க, கலெக்டரே போய் பார்க்க போகிறோன்னு வைங்களேன், சும்மா போக முடியுமா? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதன்படி போயே அவரை நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவங்க பண்ணுற பந்தா அதுக்கு மேலே இருக்குது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்ம எப்பவும் கர்த்தர் இடத்துல நம்ம சேர முடியும். ஆனால் அதுக்காண்டி கர்த்தரை அலட்சியப்படுத்துறத அவர் விரும்பவே மாட்டார். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அதுக்குரிய மரியாதையோடு தான் நம்ம வரணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டுலாம் நம்ம இஷ்டத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு வரவே முடியாது. மனத்தாழ்மையோடும். அதனால தான் வேத புஸ்தகத்தில் நல்ல அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எந்த ஒரு மனுஷனையும் அவரால் தூக்கி நிறுத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்யறதில்ல, அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்மை நாமே தாழ்த்துறதே கிடையாது. ஆக இதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. ஆக இன்றைக்கி நான் ஒப்புக்கொள்ளுங்க, உங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடு இருந்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.